வணக்கம் நண்பர்களே. ஆணும் பெண்ணும் எத்தனை வருடம் பிரிஞ்சிருந்தாலும் சரி, 11 நாளிலேயே ஒன்று சேர வைக்கும் வசிய ஈடு மருந்தை பற்றி நான் சொல்கிறேன். பேக்கிச்சி மரம்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை வடது பக்கம் போகிற பட்டையை எடுத்துக்கோங்க. பிறகு ஆடையொட்டி தலை அதையும் எடுத்துக்கோங்க. பட்டையும் தலையும் சம அளவு எடுத்து, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த பெண் ரெண்டையும் எடுத்து உங்களுடைய யூரின் விட்டு நல்லா அரைங்க. அரைத்து ஒரு புளியாங்கொட்டை சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அந்த ஆணுக்கு சாப்பிட்ற பொருளில் எதுலவாசம் நீங்கள் கலக்கி கொடுக்கணும். புளி இல்லாதெல்லாம் பார்த்து கொடுங்க. ஏன்னா புளி இருந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேலை செய்யாது. புளி இல்லாதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டை வச்சோ அல்லது வேறு யாரோட வச்சோ நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுத்தால் சரியாக 10 நாள் உடம்புல ஊறணும். 10 நாள் உடம்புல ஊறிச்சு அப்படின்னா 11ஆவது நாள் கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி வந்துடுவாங்க. இதே போல் தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கொடுக்கணும். ஏன்னா இந்த மருந்தில் எந்த மருந்து கொடுத்தாலும் சரி 10 நாள் உடம்புல ஊறினா மட்டும்தான் அது வேலை செய்யும். ஏன்னா இன்றைக்கி வசி மருந்து கொடுத்துட்டோம், நாளைக்கே வேலை செய்யுமான்னு கேட்டால் அது வேலை செய்யாது. இந்த காலத்தில் நிறைய பேர் வசி மருந்து கொடுத்தா உடனே வேலை செஞ்சிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எல்லாமே பொய். அது எல்லாமே உங்களை ஏமாத்துகிற கதை. ஏன்னா அவங்களுக்கே அதை பற்றி முழுசாக தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அந்த பேக்கிச்சி மரம் சில பேருக்கு தெரியாது. ஏன்னா மரம் இங்கே பக்கமாக இல்லை, அது பாரஸ்குள்ளார போகணும். நான் கண்டிப்பாக அந்த மரத்தாண்ட போயிட்டு அது வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன். ஏன்னா பக்கமாக இருந்தால் இப்போ உடனே வீடியோ எடுத்து நான் போட்டுருவேன். அந்த மரம் பக்கமாக இல்லை. நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். அந்த மரத்தோட பட்டையும் தலையும் ரெண்டும் சேர்த்து நல்லா கருக்கி புனுகு, ஜவாது, கோரசனா, பச்சை கற்பூரம், அரகஜா இதெல்லாம் சேர்த்து மை போல் அரைத்து தொடுவசி மையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு நல்லா அது பலன் தரும். இதெல்லாம் எங்கள் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த முறை. இதை தான் நானும் பயன்படுத்தினுக்கிறேன். நீங்களும் இதை பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் அதுவும் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. மாந்திரீகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லை நான் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட முழு விளக்கத்தை நான் சொல்கிறேன். இந்த முறையெல்லாம் கணவன் மனைவி பயன்படுத்துங்க. வேறு யாரும் தவறான நோக்கத்தை பயன்படுத்தாதீங்க. நல்ல கருத்து செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.